இங்க பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல எம்எல்ஏ போட்டு இருப்பாங்க. எம்எல்ஏவோட பையன் வந்து கொண்டவன் வந்து எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி வெளியோட இருக்கான். எம்எல்ஏ கரிகாலன் கொண்டையும் தமிழ்நாட்டுல வைரலா போயிருக்கும். அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆங்கிலக்காரங்க வந்து பெரிய போராட்டம் பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா கொண்டவன் முகமுடிய போட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த கொடை பண்ணவன் பேர் சூர்யா. சூர்யாவுக்கு 18 வயசு ஆகாத இவன் சிறுவ சீர்திருத்த பள்ளியில போறது கண்டி தடுத்து விட்டு பாத்தீங்கன்னா சூர்யா வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அதே மாதிரி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கவங்க இவன் செயின் கேஸா பவுடர் கேஸா சொல்லி கேட்டு பண்ணி அசால்ட்டா நடத்திருப்பாங்க. ஆனா சூர்யா வந்து அதை கண்டுக்காம அவன் வந்து வேலை கொண்டு இருப்பாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் கொண்டு வந்து இங்க சூர்யாவோட கேஸ் எடுத்து விசாரிக்க இன்னொரு புது போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. இங்க சூர்யா சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது அவன் சாப்பாடு இன்னொரு எடுத்து அவனோட தட்டுல கொட்டிட்டே இருக்கும்போது அந்த இடத்தோட பெரிய லெவல் குட்டி சூர்யா பார்த்து இவன் வந்து ஜாக்கிரதையாவே இருந்து சொல்லி அடுத்த சீன் பார்த்தா இங்க சூர்யா தூங்கி கனவுல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் எம்எம்ஏ ஃபைட்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரியும் பாசி கிடைக்கிற மாதிரியும் கோச்சிட்ட பேசிக்கிற மாதிரியும் எம்எல்ஏ ஹார்ட்வேர்ல பெர்மனன்ட் ஜாப் வாங்கி தர மாதிரி கனவு இருக்கு. சூர்யா உள்ள வச்சு போறதுக்கு அங்கே இருக்க வாடகை காசு கொடுத்து இருக்கிறதுல பெரிய லெவலான குட்டி பண்ணி அங்க உள்ள இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவமே வேற. குட்டி பண்ணி அந்த ஒத்தால இருந்து அடி பொளந்து எடுத்துட்டாங்க சூர்யா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இங்க ஒரு தனி மரியாதையா இருக்கும். அடுத்த சீன்ல இங்க எம்எல்ஏ கரிகாலனோட ஒய்ஃப் வந்து எலெக்ஷன் முடியறதுக்குள்ள சூர்யா போட்டு தள்ளணும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. சூர்யா போட்டு தள்ளுறதுக்கு இந்தியாவிலே தரமா மட்ட செய்யற பயிர்களை இறக்கிருப்பாங்க எம்எல்ஏவோட ஆளுங்க. சூர்யா போட்டு தள்ளுறதுக்கு வந்து கேங் எக்ஸ்எம்எல்ஏ போட்டு தள்ளிட்டு அவரோட தலையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. சூர்யாவுக்கும் அந்த கேங்குக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும். நடக்கிற சண்டையில ரெண்டு பேருக்குமே பயங்கரமா காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆக்கி போயிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவோட ஆளுங்க சூர்யாவை போட்டு கூட்டிட்டு போகும்போது அடியே வச்சு போறதுக்கு பிளான் போட்டுருப்பாங்க. பிளான் பண்ணபடியே சூர்யாவை வழியில வச்சு போறதுக்கு ஆளு வந்துருவாங்க. சூர்யாவுக்கு அந்த ஆளுக்கு சரியா சண்டை நடக்கும். ஆனா அதுல இருந்து சூர்யா அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு எல்லாரும் நடந்துட்டு போகும்போது சூர்யா ஓடிட்டு ஓடாம அந்த போலீஸ் ஸ்டேஷன் குள்ளே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த போலீஸ் எதுக்காக எம்எல்ஏ பண்ணா அப்படியே ஓடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டு நாங்க ஏன் சார் ஓடணும் நாங்க எதுக்கு ஓடணும் கேட்டு அவனோட ஃபுல் கதையை சொல்லுவான். அப்படியே ஃபிளாஷ்பேக் பார்த்தா சூர்யா 12th படிச்சிருக்கான். அவனுக்கு அண்ணன் இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா வந்து முன்னாடி இறந்துட்டாங்க. சூர்யாவோட அண்ணன் பக்கத்துல இருக்க பொண்ணு லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு சூர்யாவோட அண்ணனுக்கு அண்டி பைக்லாம் வாங்கி தராங்க. அப்படியே கட் பண்ணா சூர்யாவும் அவங்க அண்ணனும் எம்எம்ஏ ஃபைட்டரா இருப்பாங்க. வரப்போற காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் அடிக்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தரேன் எம்எல்ஏ சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் கடுமையா பிராக்டிஸ் இருப்பாங்க. கடைசியில பார்த்தா சூர்யாவோட அண்ணனுக்கு எம்எல்ஏவோட பையனுக்கு தான் ஃபைனல் ரவுண்ட் நடக்கும். எம்எல்ஏவோட பையனை போட்டு அடி நடிச்சு முடிச்சு விட்டுவாரு சூர்யாவோட அண்ணன். இந்த கோவத்துல எம்எல்ஏவோட ஆளுங்க சூர்யாவோட அண்ணனை அடிச்சு கொண்டு கண்டி வந்திருப்பாங்க. சூர்யாவோட அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு தப்பி விட்டுருவாங்க. சூர்யாவோட அண்ணனை அடிச்சு கொண்டு அந்த எம்எல்ஏ ரிங்குக்குள்ளே தொங்க விட்டுருப்பாங்க எம்எல்ஏவோட ஆளுங்க. சூர்யாவோட அண்ணன் இறந்ததை பார்த்த உடனே அவங்களோட ஆளும் ட்ரெயின்ல போயிட்டு வந்து இறந்துவாங்க. சூர்யாவோட அண்ணன் இறந்த இடத்துக்கு எம்எல்ஏ கரிகாலன் வந்திருப்பான். வந்தவனை பார்த்த சூர்யா அறுவாள் எடுத்து கரிகாலன் அதே இடத்துல வெட்டிருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு திரும்ப சிறுவ சீர்திருத்த பள்ளிக்குள்ள நடந்து போகும். 17 வயசு பையன் உங்களால பண்ண முடியல எம்எல்ஏவோட வைஃப் ஆளு பார்த்துட்டு எதிர்த்து கேட்ட எம்எல்ஏவோட ஆளுகளை எம்எல்ஏவோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கே குத்தி கொண்டுவாங்க. அடுத்து எம்எல்ஏவோட பையன் சூர்யா கொள்ள சூர்யாவுக்கு தெரிஞ்சு சூர்யாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எம்எல்ஏவோட கையில் அடிக்கிறது ரெடி ஆவாங்க. சூர்யாவோட கேங்கும் எம்எல்ஏ பையனோட கேங்கும் பெரிய சண்டை நடக்கும். ஆனா இது சூர்யாவோட கேங் எம்எல்ஏ பையனோட கேங் மொத்தம் முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு எம்எல்ஏவோட பையனுக்கு சிங்கிள்ஸ் நடக்கும். சிங்கிள்ஸ் நடக்கும்போது சூர்யா ஒரு விஷயம் சூர்யாவோட அண்ணனோட ஸ்டேட்டை தப்பு சொல்ல இவங்க எடுத்து அதுக்கப்புறம் தான் கூட்டுறாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். சூர்யாவுக்கு எம்எல்ஏவோட பையனுக்கு நடக்கிற சண்டையில சூர்யா எம்எல்ஏவோட பையனை கொள்ற மாதிரியும் எம்எல்ஏவோட ஒய்ஃபும் எம்எல்ஏவோட மாமனாரும் போலீஸ் மாட்டிக்கிற மாதிரி இந்த கதை முடிப்பாங்க.